குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் குரு பயிற்சி பலன்களை குரு பயிற்சி அன்னைக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது திருக்கணிதப்படி நாம் சொல்லிட்டேன். ஏற்கனவே முன்னால் உள்ள பதிவுகள் சொல்கிறேன். இன்னும் முன்னாலாகவே இந்த பதிவு தான் போட்டுட்ருக்கோம். இப்போ குரு பயிற்சி பலன்கள், அதாவது திருக்கணிதப்படி நம்ம போட்டுட்ருக்கோம். திருக்கணிதப்படி இவரிடம் சனி பயிற்சி இல்லை. வாக்கியப்படி குரு அப்படிங்கிறது நாம் குரு பயிற்சி பலன்கள்ங்கிறது நமக்கு 3 மாதத்திற்கு முன்னாடியோ ஒவ்வொரு ராசிக்கும் அது வேலை செய்ய ஆரம்பித்து விடும். எந்த ஒரு பெயர்ச்சி பலன்களுமே தசாபுத்தி பலன்களில் இருந்து அது நமக்கு 3 மாதத்திற்கு முன்னரே நமக்கு தெரிய ஆரம்பித்து விடும். குரு பயிற்சி பலன்கள் ரிஷபத்துக்கு என்னன்னு பார்க்கலாமா? 100க்கு 70% வந்திருக்குது இந்த வருஷம். ரிஷபத்துக்கு நம்ம சொல்லிட்டோமா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் 3ஆம் இடமான சொல்லிட்டோம், மேஷம் சொல்லிட்டோம், ரிஷபமும் சொல்லிட்டேன். இப்போ மிதுனம். உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வரும் குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு வருகின்றார். அதன் விளைவாக தனவரவு தாராளமாக வந்து சேரும். இது மிதுனத்துக்கு வந்து சேரும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். பூமி வாங்கும் யோகம் உண்டு. சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை முடிவாகும். குரு இருக்கும் இடத்தின் பலன். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற பொழுது வாக்கு, தனம், குடும்பம் என 3 இடமும் பலம் பெறுகிறது. வசதிகள் பெருகுகிறது. தெளிவான சிந்தனை பிறக்கும். வெற்றி தரும் குரு பார்வை. 9 கிரகங்களில் உன்னதமாக கருதப்படும் குரு பகவான் அவர் பொன் பொருள்கள் வழங்கும் இடமான 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது வறண்ட நிலை மாறும். குருவின் பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 6ஆம் இடத்தை பார்க்கும் குரு பகவான் பகை மாறி பாசம் கூடும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் மோதல்கள் அகலும், முயற்சிகள் கைகூடும். அதாவது நமது ஆயுள் பலமாக இருக்கும். அந்த தோஷங்கள் இருந்தாலும் விலகும். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும் இடையூறாக இருந்தவர்கள் விலகுவர். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளரும். முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். அடியெடுத்து வைப்பீர்கள். இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக பெண்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். தன்னம்பிக்கை வளரும். நூற்றுக்கு 60% நமக்கு பலாபலனை கொடுக்கின்ற மிதுனம், அதாவது குரு பயிற்சியின் பலன்கள். அதனால் மிக அருமையான ஒரு காலம் மிதுனத்திற்கு. நாளை கடகத்திற்கு பார்க்கலாம். குரு பயிற்சி பலன்கள் மிதுனம் இன்று. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தருகின்றேன். நாளை என்ன விசேஷம்? இன்னைக்கு சஷ்டி விரதம், சோமாசிமார நாயனார் குரு பூஜை,
வாழைத்தண்டு சாறு குடித்து வர சிறுநீர் கற்கள் அகற்ற உதவுகிறது. மூட்டு வலியை நீக்கும். உடல் எடையை குறைக்கும். முயற்சி திருவினையாக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுனம். இது 3 மாதத்திற்கு முன்னாடியே நம்மளுடைய ஒரு இது எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அதனுடைய பலாபலனை கொடுக்கும். நமது 9 கிரகங்களிலேயே சுபமான கிரகம் குரு பகவான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி. உங்களை ரொம்ப போர் அடிக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.